My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. ஆல் இண்டியா கோட்டாலேருந்து எம்சிசி தரப்புலேருந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனுக்குரிய லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது அடுத்த நாள், அதாவது நாளைக்கு 9ஆம் தேதி, ஜூலை 9ஆம் தேதி தான் இதற்குரிய லாஸ்ட் டேட்டாக இருக்குது. இதில் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, இந்த நோட்டிஃபிகேஷன் யாருக்கு வந்திருக்கு, நம்மலாம் அதை பார்த்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நிறைய ஃபோன் கால், சார் இப்படி ஒரு பிடிஎஃப் வந்திருக்கு, இது என்ன பிடிஎஃப், இது ஏன் வந்துச்சு, இது யாருக்கு, இது என்ன, எனக்கு உண்மையே புரியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நம்ம இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. நமக்கு வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிடபிள்யூ கோட்டா அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வெப்சைட்டை காமிச்சிடுறேன். ஸோ நமக்கு வந்து இப்போ நம்ம எம்சிசியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம். ஸோ இது வந்து பாருங்கள், எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, அதில் யூஜி மெடிக்கலில் இருக்கிறோம். ஸோ இதில் கீழே போனீங்க, ஸ்க்ரால் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்மிஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் என்டைட்டில்மெண்ட் ஆர் கன்செஷன் ஃபார் சீக்கிங் அட்மிஷன் அண்டர் சிடபிள்யூ கேட்டகரி 85% டெல்லி கோட்டா டு வேரியஸ் யூஜி கோர்சஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஃபார் த அகாடமிக் செஷன் அண்ட் 2025-2026 அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பிடிஎஃப் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. இது நேற்றுக்கு, அதாவது 4ஆம் தேதி ரிலீஸ் ஆன பிடிஎஃப். நம்ம அன்றைக்கே பார்த்தோம். ஆனால் இது வந்து முக்கியமாக தமிழக மாணவர்களுக்கு இது வந்து பெரிய அளவில் பிரயோஜனப்படாது அப்படின்றதுனால இதை நான் வீடியோவை பதிவு செய்யலை. பட் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணலான்னு யோசித்தேன். ஆனால் இந்த வீடியோங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சப்மிஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் த என்டைட்டில்மெண்ட் ஆஃப் கன்செஷன். இப்போ வந்து சிடபிள்யூ கேட்டகரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா. இந்த சிடபிள்யூ கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இந்த டைமில் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது செய்யணும். நாளைக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். இப்போ சிடபிள்யூ கோட்டானா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும்ல. சிடபிள்யூ கோட்டாங்கிறது சில்ட்ரன் ஆர் விடோ ஆஃப் ஆர்ம்டு சர்வீசஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் உங்களுடைய பேரண்ட்ஸ் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் விடோஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சரிங்களா. இது வந்து 85% டெல்லி கோட்டா, டெல்லியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸில் உள்ள 85% கோட்டாக்கு தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லா மாநிலங்களுக்குமான நோட்டிஃபிகேஷனும் கிடையாது. அதே மாதிரி இது ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் கவுன்சிலிங் பெரிய நோட்டிஃபிகேஷனும் கிடையாது. இதே மாதிரியான நோட்டிஃபிகேஷன் எல்லா வருஷமும் எம்சிசி தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கு முந்தின வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஒரு காமன் ப்ரொசீஜர். கவுன்சிலிங் கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கான ஒரு காமன் ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது லாஸ்ட் இயரில் இதே மாதிரி ஜூலை மந்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இது 30th ஜூலை 30th அன்னைக்கு ரிலீஸ் பண்ண ஒரு நோட்டிஃபிகேஷன். நீட் யூஜி கவுன்சிலிங் 2024 கைண்ட் அட்டென்ஷன் நீட் யூஜி கேண்டிடேட் சிடபிள்யூ அண்ட் பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா. பொதுவாக இந்த சில்ட்ரன் ஆர் விடோஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸையும் பிடபிள்யூடி கேட்டகரியும் ஒன்றா சேர்த்து தான் லாஸ்ட் இயரில் அதுக்கு முந்தின வருஷங்களில் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணாங்க. இதில் பாருங்கள், இட் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் ஃபார் ஆல் த சில்ட்ரன் ஆர் விடோஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட்ஸ் டு பி ரெடி ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ரிலவென்ட் டாக்குமெண்ட்ஸ் to ensure their eligibility in the respective category. CW candidates to be in touch with Delhi University and MCC websites. இப்போ டெல்லியில் ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இந்த சிடபிள்யூ கேட்டகரி ஒரு காலேஜில், ஐம் நாட் ஷுர். ஸோ அந்த காலேஜில் வந்து இந்த சிடபிள்யூக்கு ஒரு கோட்டா இருக்குது. அவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த சிடபிள்யூ கோட்டாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே உள்ள 85% கேட்டகரிக்கு போகிறதாக இருந்தால் அவங்க போகலாம். இது அந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். பிடபிள்யூடிக்கு ஆஸ் ஆஃப் நவ் எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல. சரிங்களா. ஆஸ் ஆஃப் நவ் எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல. ஸோ இது லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல வைக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இன்கேஸ் நீங்கள் சில்ட்ரன் ஆர் விடோஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸாக இருக்கிறீங்க அப்படின்னா தென் யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் த 85% ஆஃப் டெல்லி கோட்டா கவுன்சிலிங் அப்படிங்கிறது தான் இதனுடைய அவுட்கமாக இருக்குதுங்க. சரிங்களா. இந்த பிடிஎஃபையும் நான் உங்களுக்கு படித்து காமிச்சிடுறேன். ஸோ தட் அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ எஸ். ஸோ இந்த பிடிஎஃப்ல வந்து என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. த போர்ட்டல் ஷால் ரிமைன் ஓப்பன் ஃப்ரம் 5/7/2025 டு 9/7/2025 அப் டு 5 PM அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. The applicant are requested to read the terms and conditions available at the page number of 24-25 of the Information Bulletin 2025-2026 carefully before the submission of documents for entitlement of 85% for the CW category, 85% Delhi quota to various UG courses
இது வந்து சிடபிள்யூ கேட்டகரிக்கு மட்டும்தான். எனி query ரிலேட்டிங் டு இந்த அந்த நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல பேஜ் நம்பர் 24, 25 ஃபுல்லா படிச்சு பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபார் எனி ஃபர்தர் இதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இமெயில் ஐடி 2 இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் த கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்ட் டு கோ த்ரூ த யூஜி எம்பிபிஎஸ் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் 2025-2026 as well as the bulletin for BAMS BUMS program for the faculty of Ayurveda Unani. ஏன்னா அங்கே எல்லா கோர்சஸும் இருக்குது, ஆயுஷ் கோர்சஸும் அந்த இதில் இருக்கிறதுனால அதனுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் படித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இங்கே வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன். இந்த பிடிஎஃப்பை வச்சு நம்ம வந்து பெருசாக இது பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. இது எஜுகேஷன் கன்செஷன் ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னுடைய சில்ட்ரன்ஸ்க்கும் அவங்க அதில் பாதிக்கப்பட்ட விடோஸ்க்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சலுகை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபீஸ் கன்செஷன் கொடுக்குறாங்க, ஆஸ் வெல் அஸ் அங்கே வந்து சில கேட்டகரி ரிசர்வேஷன் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி கவுன்சிலிங். இதில் இன்னொரு முக்கியமான பியூட்டி என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அவங்க இன்னும் வெப்சைட்டை அப்டேட்டே பண்ணல. நமக்கு வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் 2024 இருக்கு இல்லைங்களா, இது போன வருஷம் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு கொடுத்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரிய அதே லிங்க் அப்படி தான் இருக்குது. போன வருஷம் கொடுத்த ஸ்டே அரவுண்ட் நோட்டிஃபிகேஷன், அந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஷெடியூல், அந்த பிடிஎஃப் அலாட்மெண்ட் ஆர்டர், அந்த லிஸ்ட்லாம் அப்படி இருக்குது. ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் மாற்றிருக்கிறாங்க, இந்த இன்ட்ரா எம்சிசி லாகின் ஃபார் யூஜி 2025. இது காலேஜஸ் அத்தாரிட்டிஸ், ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் அவங்க லாகின் பண்ணுறதுக்கு கொடுத்த ஒரு லிங்க்கு. இதுக்கும் மாணவர்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இது காலேஜஸ்க்கும் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ்க்கும் இருக்கக்கூடிய லாகின் போர்ட்டல். ஸோ அப்போ இதில் வேறு எந்த அப்டேட்டும் மாறலை. ஆஸ் ஆஃப் நோ பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுக்கல. வெப்சைட்டையும் இவங்க இன்னும் அப்டேட் பண்ணலை. செக்யூரிட்டி டெபாசிட்டு அது இதுன்னு சொல்லி எல்லாம் பழைய வருஷத்தோட தான் இன்னும் வச்சுருக்கிறாங்க. ஒரே ஒரு பிடிஎஃபை புதுசாக இதில் கொண்டாந்துட்டாங்க. இதுதான் மாணவர்களுக்கு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போதைக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுக்குரிய ஒரு சின்ன ஐடென்டிட்டி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் மெடிக்கல் கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் எம்சிசி தரப்புல இருந்து கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வரும். அது வரும்போது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லா மாணவர்களுக்குமான ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் சிடபிள்யூ கோட்டா, சில்ட்ரன் ஆர் ஆர்ம்டு விடோஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கேட்டகரி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் ஆல் இண்டியா கோட்டாலையும் சரி, தமிழ்நாடும் சரி, எந்தெந்த டேட்லாம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு டீடைல் ஷெடியூலில் எம்சிசி தரப்புலேருந்து என்எம்சி தரப்புலேருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோஸ் போடுவோம். ஸோ மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.